கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நிறைய விதமான பாவங்கள் இருக்கு. அதுல எல்லா பாவங்களும் மன்னிக்க கூடுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியா நமக்கு இருக்கும். நான் பண்ற தவறுகள் கர்த்தர் என்னுடைய தவறை மன்னிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கும். கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம அறியாமையில நிறைய தவறுகளை, நிறைய பாவங்களை நம்ம செஞ்சிருக்கோம். கர்த்தர் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கும். அப்போ மன்னிக்க கூடிய பாவங்கள் என்ன இருக்கு வேதாகமத்துல? வேதாகமத்தின்படி மன்னிக்க கூடிய பாவங்கள் என்ன இருக்கு, மன்னிக்கவே முடியாத ஒரு பாவங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். இப்போ ஒரு பாவம் இருக்கு அப்படின்னா, அந்த பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் யெகோவா தேவனுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க தேவன் இடத்துல நல்லா சஞ்சரிச்சாங்க, நல்லா பேசினாங்க, நேரடியா பேசினாங்க. அவங்க எப்போ பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பவே பாத்தீங்கன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஒரு பிரிவு உண்டாயிடுச்சு. இப்ப நாம கர்த்தரை நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து நல்லா பிரேயர் பண்றோம், நல்லா ஆராதனைக்கு வரோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லா விஷயங்களும் நல்லா பண்றோம். ஆனா ஒரு சில நேரத்துல சாத்தான் நம்மளை சோதிக்கும் போது நாம ஒரு சில நேரத்துல கர்த்தருக்கு விரோதமாக ஒரு சில தீமையான செயல்கள், பாவங்களுக்கு உட்படுறோம். நம்ம மனசு என்ன தோணும்? திரும்ப கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் அளிப்பாரா? ஏன் அப்படின்னா நான் அவருக்கு விரோதமாக நான் தவறு பாவங்கள் செஞ்சுட்டேன். கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னுடைய விண்ணப்பத்தை தயவாக ஏற்றுக்கொள்வாரா? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, அதே சமயத்துல நான் பாவமும் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய அமைதிய அது கம்ப்ளீட்டா கொண்டுடும். நம்மளுடைய பாவங்கள் ஆவிக்குரிய மரணத்துல ஒரு கொண்டு போய் விடுற மாதிரி போகும். ஆனா அந்த மாதிரியான பாவங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பாரா? அப்போ என்ன மாதிரியான பாவங்கள் கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறார், என்ன மாதிரியான பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னிக்க மாட்டாருங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் வசனம் 5. சங்கீதம் மன்னிக்கக்கூடிய பாவங்களை குறித்து முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை நாம பார்க்கலாம். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் வசனம் 5. அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், 86ஆம் அதிகாரம் வசனம் 5. பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர். பாருங்க, இங்க இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். பாருங்க, தாவீதும் பாத்தீங்கன்னா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனும் சாதாரணமான ஒரு நம்மள மாதிரியான ஒரு மனுஷன் தான். அவன் எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தவன்? ஏன் ராஜா பாவம் பண்ண மாட்டாங்களா, தவறு செய்ய மாட்டாங்களா? அவனும் ஒரு மனுஷன் தான், கண்டிப்பா தவறு செஞ்சிருக்கான். அவனுடைய தவறுகளை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, அதனால்தான் தாவீது சொல்றாரு மன்னிக்கிறவரும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், தாவீது என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனிமேல் வருகிற வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் தாவீதுடைய தவறுகளை மன்னிச்ச தேவன் நம்மளுடைய தவறுகளையும் கண்டிப்பா
மன்னிப்பார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 17 படி, நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 17 படி, நம்ம நினைப்போம் நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாவங்களை நம்ம வந்து பண்ணியிருக்கோம், வெளியே சொல்ல முடியாத பாவங்களை பண்ணியிருக்கோம், நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு சில தீமையான செயல்கள் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். கண்டிப்பா மன்னிப்பார். பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்களிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லியது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 17. அவர்கள் செய் கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உங்களுடைய அற்புதங்கள் நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படுத்தி அவர்கள் கழகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகியும் வெகுவாய் மன்னிக்கிறவர்கள் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. பாருங்க, இங்க வந்து நெகேமியா சொல்றாரு, நெகேமியாக்கு நல்லா தெரியுது இஸ்ரேவேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றாலும் அவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து முறுமுறுத்துட்டு தேவனுக்கு விரோதமாக முதுக காமிச்சிட்டு அவங்க அவங்க கையினால செதுக்கப்பட்டாங்க அந்த சிலையில போய் வளரும்போது அதுக்கு வந்து முகத்தை காமிக்கிறாங்க, சூரியன் சந்திரனுக்கு முகத்தை காமிக்கிறாங்க, சிருஷ்டிகரை வந்து தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா தொழுது கொள்றாங்க. அப்ப கர்த்தருக்கு வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பாவங்களை கூட அவர்கள் செய்து வருகிற அந்த பாவங்களை கூட கர்த்தர் மன்னிக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, தேவரீரோ மன்னிக்கிறவர் என்று இருக்கிற தேவனும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராய் இருந்து அவர்களை கைவிடவில்லை. அந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் கூட தேவனை தூஷித்து தேவனுக்கு முதுகை காட்டி அவர்கள் கையினால் செஞ்ச அந்த சிறுபத்தை வந்து பாத்தீங்கன்னா வணங்கும் பொழுது கூட கர்த்தர் அவர்களை வந்து சேர்த்து கொண்டார். அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து நம்ம இடத்துல ரொம்ப இரக்கமும் மன உருக்கமுமா இருக்கிறார். நாம வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும். ஆனா நமக்கு விரோதமாக ஏதாச்சும் ஒரு மனுஷன் தீமை செய்யும் பொழுது, கெடுதல் செய்யும் பொழுது நாம அந்த அந்த மனசுக்குள்ள அப்படிப்பட்ட விரோதத்தை சாகுற வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நீ அன்னைக்கு அப்படி பேசுனியே, என்ன நீ அன்னைக்கு அப்படி அரைஞ்சியே, என்ன நீ அன்னைக்கு அப்படி அடிச்சியே, எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்தினியே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் மறைக்க மாட்டேன் நீ எனக்கு செஞ்ச ஒரு விஷயத்த. அந்த அளவுக்கு நீ என்னை வந்து சேதப்படுத்தி இருக்க, என்னை காயப்படுத்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம பாவம் செய்யறது மூலியமாக பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் தப்பு பண்ணா பெற்றோருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கு. அவர்கள் பாவம் செஞ்சு எல்லாரும் மத்தியும் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பெற்றோர்களுக்கு என்ன கெட்ட பேர் தான் வரும் பிள்ளைகள் மூலியமா. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் நாம ஏதாச்சும் தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரை பறைசாட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு. அவங்க நினைச்சுப்பாங்க, புறஜாதிகள் மக்கள் நினைச்சுப்பாங்க, ஒருவேளை கிறிஸ்துவ வழிபடுறவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க இப்படிதான் மோசமானவங்க போல. அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணாலும் கூட ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களையும் அவங்க வந்து பாதிக்கப்படுது. அது மாத்திரம் இல்லாம மக்களை பாதிக்கப்பட்டதும் இல்லாம அவங்க வந்து தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தூஷிக்கிறதுக்கு அது வந்து பெரிய ஒரு உதாரணமா இருக்கு. நாம அப்படி இருக்கக்கூடாது. நாம வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். கர்த்தர் வந்து எப்படி வந்து எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ அதே போல நமக்கு விரோதமாக யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் தீமைகள் செய்திருந்தாலும் நம்ம மன்னிக்க பழகும். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வசனம் 5 கூட வாசிக்கலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வசனம் 5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என்
பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பாவத்தை வந்து அறிக்கையிடுறது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உணர மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, தான் பண்றது ஒரு மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தப்பு அப்படி இருந்தாலும் கூட அது தைரியமா ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் தப்பு பண்ண அப்படிங்கிற தைரியம் ஒத்துக்க மாட்டாங்க. பழிய மத்தவங்க மேலதான் போடுவாங்க. தனக்கு எந்த ஒரு கெட்ட பேரு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழிய மத்தவங்க மேல போடுவாங்க. அது எல்லாமே கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நாம பண்ணுகிற ஒவ்வொரு தவறுகளும் நாம மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோங்கிறது முதல் கொண்டு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் யாரெல்லாம் நம்மளுடைய தவறுகளை உணர்கிறோமோ கர்த்தர் இடத்துல அறிக்கையிடுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்கள் இடத்துல போய் அறிக்கையிடுவாங்க. ஒரு சில சபைகள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னா அவங்க இங்க சாரி அந்த சபையில முன்னாடி வந்து தான் செஞ்ச தப்ப எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி காமிச்சு நான் இனி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. அறிக்கையிடுறது. மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிடலாமா? இங்க சொல்றாரு பாருங்க, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். தாவிதானவர் மனுஷனுக்கு அறிவிக்காமல் பிதாவாகிய தேவனிடத்துல யெகோவா தேவனிடத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறார். ஏன்னா கர்த்தரை வந்து எல்லாமே தெரியும். தாவீது என்ன தவறு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். தாவீதுக்கு அறிக்கையிட்டு தான் கர்த்தருக்கு தெரியணும் கிடையாது, கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அவன் செஞ்ச தப்ப அவன் ஒத்துக்கிறானா, அக்செப்ட் பண்ணிக்கிறானா, உணர்றானா, நான் பண்ணது தப்புதான் அப்படின்ட்டு அதுல இருந்து மனம் திரும்புறானா. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பெண்டன்ஸ் அப்படின்னு மனம் திரும்புதல். மனம் திரும்புறானா, அதுதான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனம் 13 கூட வாசிக்கும் பொழுது இது வந்து ஒரு மிக மனப்பாட வசனம் தான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனம் 18, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம என்ன மாதிரியான மத்தவங்களுக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சாலும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த மூடி மறைச்சு வச்சாலும், அதை மூடி மறைச்சு வைக்க 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 அது நமக்கு ஒரு பெரிய பாரமா தான் இருக்கும். அது எப்போ நம்ம வெளிக்கொண்டு வரோமோ, அந்த சீக்கிரட்டை எப்போ நம்ம வெளியே சொல்றோமோ அப்போதான் நம்மளுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா லேசாகும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கணவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மனைவி இடத்துல மறைக்க கூடாது. மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் கணவருக்கு விரோதமாக செய்யவும் கூடாது. கணவருக்கு தெரியாம நிறைய விஷயங்களும் பண்ணக்கூடாது, எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ண நம்ம வந்து அவர்களுக்கு உண்மையா இல்ல, கணவன் மனைவிக்கு உண்மையா இல்ல, மனைவி கணவனுக்கு உண்மையா இல்ல, நம்ம எப்பவுமே வெளிப்படையா இருந்துட்டு போறது நல்லது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது அப்படி இல்லாம, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்னா டைரக்டா சொல்லணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா தீர்வடையும். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழங்கிட்டு ஒரு மாசமோ ஒரு 2 வருஷமோ ஒரு வருஷமோ கழிச்சு அதை நம்ம வெளிப்படுத்தும் போது அது பெரிய பூகம்பமா வெடி. அதான் இங்க சொல்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். யாராச்சும் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மிடியேட்டா கர்த்தராவே நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனி இப்படிப்பட்ட ஒரு தவற பண்ண மாட்டேன். நிறைய பேர் என்ன தப்பா பண்ணுவாங்க, ஓகே கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார் பரவாயில்ல, அப்ப நம்ம பாவம் பண்ணிட்டு கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டுலாம், ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவனாச்சே, இரக்கங்களின் தேவனாச்சே. நல்லா யோசிச்சுக்கோங்க, அறியாமையில பண்ணுகிற தவறு வேற, கர்த்தரை குறித்து நல்லா அறிந்து அவருடைய அன்பை ருசி பார்த்து அவர் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு
அதன் பிறகு நம்ம பண்ணுகிற தவறுகள் வேற. தாவீது தவறு செஞ்சான். தாவீது வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு ராஜா. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல வந்து ஃபுல்லா படிக்க முடியும். அவன் 2 மிகப்பெரிய ஒரு தவறு பண்றான். அவன் என்னன்னா, நான் ஒரு ராஜா இருக்கிறதுனால எல்லா மனுஷங்களும் எனக்கு தான் சொந்தம். நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நான் ராஜா. அடுத்தவனுடைய மனைவியை எடுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவன் வந்து பாத்தீங்கன்னா உரியாவினுடைய மனைவி இடத்துல பிரவேசிச்சான். ஏன்னா மோசையின் மூலியமாக கர்த்தர் நியாயப்பிரமாண கட்டளையில கொடுத்துக்கிற ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான கட்டளை என்ன அப்படின்னா, பிறனுடைய மனைவியை இச்சிக்க கூடாது. ஆனா தாவீது அப்படி பண்ணிட்டார். அது மாத்திரம் இல்லாம உரியாவை கொலை பண்ற. நல்லா நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து சொல்றோம், சரி இந்த பாவத்தை கூட கர்த்தர் வந்து மன்னிக்கிறார் அப்படின்னா இந்த பாவம் வந்து எல்லாருமே பண்ணலாமா? இல்ல, தப்பு, பண்ணக்கூடாது. அதன் பிறகு தாவீது உணர்ந்ததுக்கு பிறகு அவன் பண்ணது தப்பு. கர்த்தர் வந்து அவனுடைய பிள்ளைய அடிக்கிறார். தாவீதனுடைய பிள்ளைய அடிக்கிறார். அவன் மறிக்கிறான். பாருங்க, கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணதுக்கு பிறகு தாவீது மனம் திரும்புறான். நான் செஞ்சது தப்பு அப்படிங்கறது உணர்றான். உணர்ந்ததுக்கு பிறகு அவன் திரும்ப திரும்ப அதே தவிர அவன் பண்ணல. நாம நம்மளுடைய வாழ்க்கையில நாம பண்ணது தப்பு, நான் செஞ்சது பாவம் அப்படின்னு உணர்ந்ததுக்கு பிறகு நம்ம திரும்ப திரும்ப அதே தப்பை வந்து பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தரிடத்துல மன்னிப்பும் கேட்கிறோம், அதே சமயத்துல திரும்ப திரும்ப அதே தவறுகளை நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இது கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்குமா? தாவீது தப்பு பண்ணான். பத்சேபாள் இடத்துல வந்து அவன் பிரவேசிச்சான். உரியாவை கொண்டு போட்டான். அவன் திரும்ப திரும்ப அதே பாவத்தை பண்ணல. இருந்தாலும் கர்த்தரை வந்து அதனால வந்து கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். அவன் மனம் திரும்புறதுனால அவனை மன்னிக்கிறார். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 1ல வாசிக்கும் பொழுது, தேவனே உமது கிருபையின்படி இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அவன் பண்ண தவறுக்காக அவன் நிறைய காரியங்களை வந்து வருத்தப்பட்டு கர்த்தரிடத்துல அவன் வந்து தயவு பெற்றுக் கொள்கிறான். தான் சொல்றாரு, தேவனே உமது கிருபையின்படி இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அடுத்தது மனசேங்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் வசனம் 12-13. மனாசே இவரும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் யூதா மக்களுக்கு ஒரு ராஜாவா இருக்கிறாரு. தாவீதுக்கு பின்னாடி நிறைய ராஜாக்கள் வந்து வருகிறார்கள். அதுல வந்து இவரும் வந்து ஒருத்தர். இவர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை தான் நம்ம வந்து தெய்வமா ஏற்றுக்கொண்டு நம்ம வணங்கணும். ஆனா அவர் வந்து அதை பண்ணாம விக்கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணாரு. விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சார். அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் வசனம் 12-13. அவன் உபத்திரவப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகுந்த மனத்தாழ்மையா இருந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு கேட்டு அவன் விண்ணப்பத்திற்கு இறங்கி. மனாசேயும் ஒரு ராஜா தான். ஆனா அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா தாவீது போல தேவனை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோட தேவனை வணங்காம தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை வணங்கினதும் இல்லாம இஸ்ரவேல் மக்கள் யூத மக்களையும் அவன் வந்து சேர்த்து கெடுத்தான். அப்ப கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறார், உபத்திரத்தை உண்டு பண்ணிக்கிறார். அப்போ அப்பதான் வந்து அவன் வந்து கர்த்தர் இடத்துல கெஞ்சி கேட்கிறான். அவன் பண்ண தப்பு வந்து உணர்றான். அவன் உபத்திரவப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகுந்த தாழ்மையா இருந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். பாருங்க,
தாழ்மை. ரொம்ப நான் ஒரு பெரிய ராஜா அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் பெருமையா நினைச்சுக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை தாழ்த்துவார். ராஜாவா இருந்தாலும் உனக்கு உண்டான கடமையை நீ கரெக்டா பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு அறிவாளியா இருந்தாலும் சரி, பலவானா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் நம்மளை ஈஸியா தாழ்த்தி போட்டுருவார். அவன் வந்து விக்கிரகத்தை வணங்குனதுனால கர்த்தர் அவனை உபத்திரவப்படுத்தினார். அதே சமயத்துல அவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு கேட்டு அவன் விண்ணப்பத்திற்கு இறங்கி. பாருங்க, அவன் இருந்தாலும் விக்கிரகத்தை வணங்குறான். அவன் வணங்குறதும் இல்லாம அந்த அங்க அவனுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வணங்க வைக்கிறான். இருந்தாலும் அவன் உபத்திரவப்படுகிற நேரத்துல கர்த்தர் அவனுக்காக இறங்குறான். பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற அதே தேவன் நம்ம இடத்துல இருக்கிற நாம பாவம் பண்ணா கூட கர்த்தர் அதை வந்து ஏற்றுக்கொள்வார். அதற்காக நான் உங்களை போயிட்டு நீங்க விக்கிரகத்தை வணங்குங்க அப்படின்னு நான் சொல்லல. விக்கிரகத்தை வணங்குனா எப்படிப்பட்ட ஒரு தவறுகள் நேரிடும், உபத்திரவம் நேரிடும். கர்த்தர் அதுல இருந்து கூட இவர் வந்து தெரியாம செஞ்ச தவறுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம். நாம கர்த்தரை குறித்து நல்லா தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சே நம்ம வந்து தேவனை விட்டு பின்வாங்கி போகிறது மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை திரும்ப கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருவதுங்கிறது ஒரு மிக கூடாத ஒரு காரியமா இருக்கு. ஏசாயா 1:18. ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் சிவரே என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். பாருங்க, அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு பாவங்களா இருந்தாலும் கூட கர்த்தர் மன்னிக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, சரி நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், ரொம்ப வருஷமா நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா நான் நடந்துட்டு இருந்தேன், அவருடைய அன்பை நான் ருசி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் அவருக்கு விரோதமான ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன். கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா? கர்த்தர் எப்ப தெரியுமா நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க ஆரம்பிக்கிறார்? நம்ம மனசுல எப்ப குத்தப்படுறோமோ, நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது பாவம், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், எப்போ நம்ம மனசுக்குள்ள உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பவே கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிட்டேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உணருவாங்க, தப்பு பண்ணுவாங்க, உணருவாங்க, திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே தவிர திரும்ப செய்வாங்க. இது இயற்கையா மனுஷனுக்கு நடக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதான் இங்க சொல்றாரு, ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆக்குவேன். மீகா 7:18-19. மீகா 7:18-19. நமது விரோதத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மறுதலை மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் சோமம் யார்? அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அதிகாரம் அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். பாருங்க, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி ஆளுவார், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவேன். பாருங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாதிய மக்கள் எல்லாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, தங்களுடைய பாவங்களை வந்து போக்கணும் அப்படின்னா ஏதோ கங்கை ஆத்துல போய் குளிப்பாங்க, காசில போயிட்டு குளிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் லம்பா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க தவறா ஏதாச்சும் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பங்கை தூக்கி காணிக்கையா போடுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணா அவங்களுடைய தேவன் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. நாம பண்ண பாவங்களை எப்ப நம்ம வந்து உணர்றோமோ, உணர்ந்து மனம் திரும்பி நம்ம நல்லது பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிட்டார். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி ஆளுவார், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறேன். பாருங்க,
இது வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அந்த மாதிரி நிறைய சட்ட திட்டங்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அவர்களை, அதாவது கர்த்தர் வந்து இஸ்ரவேல் மக்களை பழிக்கு பழி வாங்காமல் அவர்களுடைய பாவங்களை வந்து மன்னிக்கிறார். அவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மனம் திரும்புகிறது. நமக்கும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா சரி, ஓகே, நீ போயிடு, நரகத்துக்கு போயிடு, அப்படியே பிடிச்சி தள்ளிடாம மனம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிற நாம ஏதாச்சும் அவர் கொடுக்கிற ஒரு 100 வாய்ப்புல அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தி மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். மத்திய 9ஆம் அதிகாரம் வசனம் 2 கூட சொல்றாரு பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்திய 9ஆம் அதிகாரம் வசனம் 2, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திருமயர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னதே கிடையாது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறது அதிகாரத்துடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக எவ்வளவோ வந்து ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்திருந்தாலும் கூட யாருமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றாரு பாருங்க, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, அதே போல மரியாதை வந்து கல்லடிக்க ஓங்குறாங்க நிறைய யூத மக்கள். அவ வந்து தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டா அப்படின்ட்டு நியாயப்பிரமாண கட்டளையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி தப்பு பண்றவங்களுக்கு கல்லால அடிச்சு கொள்ளணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே கல்ல அடிச்சு அந்த மரியாதை வந்து அடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார், இயேசு கிறிஸ்து அவர் தரையில வந்து எழுதுறார். அதை பார்த்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பின்னிட்டு ஓடிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிற, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, திரும்ப இந்த மாதிரி பாவத்தை பண்ணாத அப்படின்னு. பாருங்க, நம்ம தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் வேற, தெரியாம செய்கிற பாவங்களுக்கு ஒரு அடி, தெரிஞ்சு தவறு பண்ணணும் அப்படின்னா பல அடிகள் இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க, அப்புறம் இந்த பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை நல்லாவே தெரியும். அதை தாண்டியும் நிறைய பேர் தவறு பண்ணாங்க. அவர்களுக்கு ஆத்மாக்களை காட்டிலும் ஊழியக்காரங்களுக்கு அதிக அடி கர்த்தர் வந்து கொடுப்பார். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்துட்டு நமக்கு பாவங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா, நம்ம பண்ண தப்பு வந்து உணர்ந்தோம் அப்படின்னா அந்த பாவத்திற்கு கூட கர்த்தர் வந்து மன்னிப்பு மன்னிக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 10, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ரட்சிக்கிறதுனா என்ன? ஒருத்தர் பாவத்துல இருந்து மீண்டு வருவதுதான் ரட்சிப்பு. ஒரு நோயாளிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் தேவை. ஒரு நீதிமானுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவையா? கிடையாது. துன்மார்க்கனுக்கு தேவையா? ஆமா. அவன் துன்மார்க்கன் வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணியிருக்கான். அவன் பாவத்துல இருந்து மீண்டு வரணும், ரட்சிக்கப்படணும். யூத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக எக்கச்சக்க பாவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கிரகத்தை வணங்குறது, மனுஷங்களுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது, அதாவது நியாயபரமான கட்டளைகளை மீறி நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய பாவமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்து கொண்டு வருகிறது. அப்ப அந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறார். அதான் இங்க சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கக்கூடிய பாவங்கள் என்னென்ன,
மன்னிக்க முடியாத பாவங்கள் என்னென்ன அப்படிங்கறது குறித்து நம்ம வந்து வாசிச்சிருக்கோம். மார்க்கு மார்க்கு 3 கூட வாசிக்கும் பொழுது மார்க்கு 3 கூட வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் செய்யும் சகல பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எவ்வித தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எவ்வித தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனா எக்ஸப்ட் ஒன்னு, ஒரே ஒரு பாவத்தை தவிர, இந்த வேதாகமத்திலே, ஒட்டுமொத்த வேதாகமத்திலே மன்னிக்கவே முடியாத ஒரே ஒரு பாவம் என்ன அப்படிங்கிறது நம்ம இனி வரும் வசனங்களா வந்து வாசிப்போம். அந்த ஒரு பாவத்தை தவிர இந்த உலகத்துல நம்ம என்ன மாதிரியான பாவங்களை பண்ணாலும், அதற்கு பாவங்களை பண்ணியிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த திருடுறது, பொய் சொல்றது, பித்தலாட்டு ஆடுறது, துரோகம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாது. கர்த்தர் தான் எல்லா சகல பாவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கப்படும் அப்படின்றாரு. அப்ப நான் எல்லா பாவத்தையும் நான் ஒட்டுமொத்தமா பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய மரணத்துல இருக்கும் பொழுது நான் வந்து கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டா அவர் என்ன மன்னிச்சிடாரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பார்க்காம, அவரை பத்தி உணராம நிறைய பேர் அவர் வந்து சிலுவையில அரைஞ்சு போட்டாங்க. அது தெரியாம பண்ண ஒரு தப்பு. ஆனா நாம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அவர் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வல்லம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்திருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்ப நம்ம பாவம் பண்ணும்பொழுது, தெரிஞ்சே பாவம் பண்ணும்பொழுது, அவர்களாச்சும் பரவாயில்ல, தெரியாம தான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. நாம பாவம் பண்ணும்பொழுது அவரை தெரிஞ்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில அறையணும். அப்போ அதை நம்ம யோசிச்சு பாருங்க. லூக்கா 22 61 62 கூட வந்து பாத்தீங்கன்னா, இங்க பேதுருவானவர் ஒரு தவறு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட நம்மளாச்சும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவ நேரடியா பார்க்கல, அவரை தொடல. ஆனா பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவையும் பார்த்திருக்கிறாரு, அவர் கூடவே சஞ்சரிச்சிருக்கிறார். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல மறுதளிச்சிருக்கிறார். எனக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. பின்னும் பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுந்தாங்க. ஆனா யூதாஸ் காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்யறான். பேதுருவும் தவறு செய்யற. யூதாஸ் காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்து சிலுவையில அறையும்படி பண்றான். அதே சமயத்துல பேதுருவும் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு யாருன்னே தெரியாது. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்யறாங்க. ஆனா யாருடைய தவறுகள், பாவங்கள் அங்க மன்னிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பாவம் தான் அங்க மன்னிக்கப்படுது. ஏன் வந்து யூதாசுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல அப்படிங்கறத நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன் பேதுருடைய பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கப்படுது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பேதுரு வந்து பாத்தீங்கன்னா தான் பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்றான். அந்த சேவல் வந்து 3வது தடவை கூவும் போது இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவன் பேதுரு வந்து 3வது தடவை இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கும் போது அந்த சேவல் வந்து 3வது தடவை கூவுது. அப்பதான் அவன் இயேசு கிறிஸ்து சொல்றத நினைச்சு பார்க்கறான். அவன் மனம் கசந்து அழுகுறான். தான் பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்றான். அதனால அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனா யூதாஸ் காரியத்தை அப்படி பண்ணலையே. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த பிறகு அவன் என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கணும். அது பண்ணல. அவன் உணரல. அவன் மன்னிப்ப எதிர்பார்க்கல. ஆனா பேதுரு வந்து எதிர்பார்த்தான், மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டான். அதனால பேதுரு வந்து பிழைச்சான். யூதாஸ் காரியத்தை இருதயம் வெடிச்சு. அப்ப யாரெல்லாம் நம்மளுடைய பாவத்தை உணராம இருக்கிறீங்களோ, நாம பண்றது தப்பு அப்படிங்கிறத உணராம இருக்கீங்களோ, கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே தான் வைப்பார், மன்னிக்கவும் மாட்டார். ஆனா யார் நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து அதுல இருந்து மீண்டு வரணும், கர்த்தர் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:13 கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேதுருவை பத்தி பார்த்தோம். பேதுரு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சார். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது இந்த
புதிய ஏற்பாட்டிலேயே அதிக நிருபங்களை எழுதின பவுல் வந்து பாத்தீங்கன்னா யோகியமானவரா, உண்மையானவரா அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வரைக்கும் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ எதிரியா தான் பார்த்தார். முக்கியமா கிறிஸ்தவ மக்களை கொலை பண்றதுக்கு உறுதுணையா இருந்தார். 1 தீமோத்தேயு 1:13 கூட வாசிக்கும் பொழுது, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் ஆக்கிரமிப்பு பண்ணுகிறவனும் அப்படி இருந்தும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன, அவருக்கு இரக்கம் கிடைக்குது, இரக்கம் பெற்றேன் அப்படின்ற. அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கிறிஸ்தவ மக்களை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை அவர் ரொம்ப அடிமைப்படுத்தி காயப்படுத்தி, ஸ்தேவான் வந்து இறக்குற தருவாயில கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். அவனுடைய மரணத்திற்கு உறுதுணையா இருந்தார். இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் வந்து அப்படியே விடல, சவுலாவே விடல, அவனை பவுலா மாத்திக்கிறார். ரோம அரசாங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறைய புறஜாதிகள், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூத மக்களுக்கு தான் அதிகமா தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி உபதேசம் பண்ணாங்க, அவரை குறித்து அறிக்கையிட்டார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியான புறஜாதிகளுக்கு எக்கச்சக்கம், அதாவது நம்ம பிறப்பிலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூத மக்களும் இஸ்ரவேல் மக்களும் கிடையாது. அப்படி யாருன்னா பிறப்பிலேயே யூத மக்களும் இஸ்ரவேல் மக்களும் இல்லாத அந்த புறஜாதியின் இடத்துல போயிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கு. நிறைய பேர் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் கிறிஸ்துக்குள்ள வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாவங்களை கூட கர்த்தர் மன்னித்து ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அவரே சொல்றார், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், எதிர்காலத்துல நம்ம அதை பத்தி நினைச்சு பார்ப்போம். இல்லைன்னா இப்போ இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷனை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தவறுகள்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாத்தான் தான் அப்படிப்பட்ட ஒரு நினைவுகளை வந்து கொடுக்குறான். நம்ம ஃபர்தரா இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறி போயிடக்கூடாது, இன்னும் முக்கியமா ஆவிக்குரிய ரீதியில முன்னேற்றம் அடையக்கூடாது. நீ எவ்வளவு நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து படிக்கிறதே வேஸ்ட் தான். நீ எல்லாம் போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் ஜெபம் பண்றது வேஸ்ட், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறது வேஸ்ட், அவரை துதிச்சு பாடுறது வேஸ்ட். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ முன்னாடி என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்த, நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்த அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப வந்து பெரிய நல்லவ மாதிரி யோக்கியம் மாதிரி நீ இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அந்த சாத்தான் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள வளர விடாதபடிக்கு நம்மளை பிடிச்சி கீழே இறக்குறது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கார். அந்த நேரத்துலதான் அவர் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு. லூக்கா 23:42 42-43 கூட வாசிக்கும் பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருடன் பாருங்க, திருடர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பின்பு அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அவனுக்கும் கடைசி நேரத்துல அவனுடைய திருடுறவனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏன்னா அவன் உணர்றான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். எபேசியர் 1:7 கூட வாசிக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய பாவம் எதனால மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலியமா நமக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இங்க வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பந்தியில இருக்கிற இந்த திராட்சரசம் கூட ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு கிரேப் ஜூஸ் அப்படின்ட்டு இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நான் உட்கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எப்படி ஒரு ஆடு மாடுலாம் அடிக்கப்படுதோ, ரத்தம் சிந்தப்படுதோ, புதிய ஏற்பாட்டின் காலத்துல அதுக்கு பதிலா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாடா மாறினார். அதான் இங்க சொல்றாரு, இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புதல்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 3 வாசிக்கும் பொழுது, ஆனபடியினால் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி அடைக்கும்படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்ற. அப்ப நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும், நிவர்த்தி அடையணும் அப்படின்னா தயவு மனம் திரும்ப வேண்டியது கண்டிப்பா நம்ம வந்து பண்ணணும். அதே போல ஒன்றியவான் 1 படி நாம நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும். கர்த்தரிடத்துல அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம கர்த்தரிடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்ம அதிக விசுவாசம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரோமர் 10:9 கூட வாசிக்கும் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு பாருங்க. இப்பெல்லாம் நம்ம பைபிள் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம வந்து கூச்சப்படுறோம். ஒரு சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா யாரு எதையோ பகிர்றாங்க, எதையும் பகிர்றாங்க. தான் ஒரு கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய வேதத்தை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், என்னுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா யாருக்குமே அது முன் வர மாட்டேங்குது. யாருக்குமே அது வந்து ஒரு கூச்சப்படுறோம். இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏதோ கருத்துக்களை பகிர்ற நீங்க கர்த்தருடைய வேதத்தை நம்ம ஏன் பகிர்றதுக்கு நம்ம வந்து யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் இங்க சொல்றாரு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை, அவங்க ஒரு நாள்ல என்ன நடந்துங்கிற அந்த இது மாதிரி எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் மக்கள் விரும்பி பாக்குறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ஒருத்தவங்க போதிச்சோம்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. யாருமே அதை வந்து பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தரை வந்து குறித்து நம்ம வந்து அறிக்கையிடணும். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா பாவங்களும் சகல பாவங்களும் கர்த்தர் வந்து மன்னிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து வாசிச்சோம். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா forgivable sins, அதாவது மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள். நம்ம என்ன தவறு செஞ்சாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்ம தவறு செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்கப்படும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில அறைந்தவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவர் மன்னிக்கிறார். அப்போ எந்த பாவமும் நமக்கு மன்னிக்கப்படாது, வேதாகமத்துல அதை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பாவம், அது வாசிக்கலாம். மத்தேயு 12:31-32. மத்தேயு 12:32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு பேர் தூஷிச்சாங்க. அவர் வாழும் பொழுது, வாழ்ந்ததுக்கு பிறகு இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இயேசு கிறிஸ்துவ தூஷிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கா? மன்னிப்பு இருக்கு. ஏன்னா அங்கதான் சொல்றாரு, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும், பாருங்க, இம்மையிலும்னா பூமிக்குரிய ரீதியிலும் மறுமையிலும், அதாவது மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை பண்ணுகிறார். இந்த கான்டெக்ட் எப்படி வருது, எதனால இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் நான் சொல்றேன். மத்தேயு 12:24 வாசிக்கும் பொழுது வாசிங்க. பெயல்செபூல் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைய எக்கச்சக்க அற்புதங்களை பண்ணிட்டு வரும்பொழுது இந்த பரிசேயர் சதுசேயர்கள் என்ன திரும்ப பண்ணுவாங்க, வேத பாரகங்கள்லாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏதாச்சும் ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவர் பண்றது தப்பு, மனுஷங்களுக்கு முன்னாடி அவரை அசிங்கப்படுத்தணும், கெட்டவனா காமிக்கணும் அப்படின்ட்டு நிறைய குற்றப்படி சுமத்துறாங்க. அவர் பண்ற அற்புதங்கள், அவர் பிசாசுகளை நிறைய பேர் பிசாசு பிடிச்சிருப்பாங்க, அவர் உடம்புல இருந்து பிசாசு எல்லாம் விரட்டும் பொழுது மக்கள் ரொம்ப வியந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள்லாம் வந்து மக்கள் ஐயோ மக்கள் இவரை நம்பிடுவாங்களே,
நாம தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் லீடரா இருக்கோம், ஒரு தலைமை அதிகாரத்துல இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம சொல்றதை இங்க ஒருத்தவங்க கூட மதிக்கவே மாட்டானே, எல்லாம் அவருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிசாச வந்து விரட்டுறாருன்னா அவர் வந்து ஏதோ பரிசுத்த ஆவியினால விரட்டல, ஆனா பரிசுத்த ஆவியை கொண்டுதான் அவர் வந்து எல்லா காரியங்களும் செய்யற, எல்லா அற்புதங்களையும் செய்யறார். ஆனா அவர் வந்து பரிசுத்த ஆவியினால விரட்டல, அவருக்குள்ள அந்த சொல்ற இருப்பாங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை விரட்டுகிறானா இல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியினால கொண்டு வந்து விரட்டல, இயேசு கிறிஸ்து விரட்டல. இவன் வந்து பாத்தீங்கன்னா பெயல்செபூல், அதாவது பிசாசுகளோட தலைவன் பெயல்செபூல், அவனுடைய ஆவி இடத்துல இருக்கு. அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தை இவர் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை மட்டம் தட்டினது இல்லாமல் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுறான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, அதாவது பூமிக்குரிய விதத்திலும் சரி ஆவிக்குரிய விதத்திலும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்னது மன்னிப்பில்ல. பரிசுத்தவானுக்கு விரோதமாக யார் பேசுறாங்களோ அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஒரு வல்லமை படைச்சவரா? நல்லா யோசிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இல்ல அப்படின்னா நாம இப்படி இருக்கவே முடியாது, கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியாது. நமக்கு கர்த்தர் இடத்துல இருந்து இரக்கம் கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியார் இந்த பூமிக்கு வந்து அப்போஸ்தலர்களை வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பி நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டார். இப்பவும் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இயங்குறோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடந்திருக்காது. அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நம்ம தூஷிக்கலாமா? அனனியா சப்பீரால் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னாங்க. மற்ற எல்லா சீஷர்களும் அல்ல, மற்ற எல்லா ஆத்மாக்களும் தங்களுடைய சொத்துல எல்லா விஷயத்தையும் வித்து, எல்லா பாகத்தையும் வித்து சீஷர்கள் காலடியில கொண்டு போய் போடும்பொழுது அனனியா சப்பீரால் மட்டும் சொத்தை விற்கிறாங்க. ஆனா ஒரு சில சொத்துக்களை வந்து வந்துட்டு தனக்கே வச்சுட்டு மீதி இருக்கிறத கொண்டு போய் அப்போஸ்தலர்கள் காலடியில கொண்டு போய் போட்டதும் இல்லாம அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க வந்து பொய் சொல்றாங்க. இவ்வளவுதான் நீ வந்து உன்னுடைய சொத்தை வித்தியா அப்படின்னு. ஆமா, இவ்வளவுதான் சொத்தை வித்தேன், இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அனனியா வந்து பாத்தீங்கன்னா மரிச்சு போறாங்க. அவரோட மனைவி சப்பீராவும் சேர்ந்து அதே பொய் சொல்றதுனால அவங்க வந்து ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துல மரித்து போறாங்க. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல செய்கிற எல்லா விதமான, அதாவது தாவீது வந்து பிறனுடைய மனைவி இடத்துல வந்து அவனுடைய கணவனையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போட்டான். பேதுரு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து அவரை வந்து தூஷிச்சான், மறுதளிச்சான். அது மாத்திரம் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களே கொண்டு போட்டாரு. சோ இப்படிப்பட்ட எல்லா பாவத்தில இருந்து தன்னுடைய சீஷர்களுக்கும் சரி, ஊழியக்காரர்களுக்கும் சரி, தாவீதுங்கிற ராஜாக்கும் சரி வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மன்னிப்பு கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் ஏன் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக யாரு தூஷணமான வார்த்தைகளை பேசினாலும், பொய் சாட்சி சொன்னாலும் கண்டிப்பா அவர்களுக்கு எப்பவுமே மன்னிப்பே கிடையாது. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 8 கூட வாசிக்கும் போது அவர் வந்து பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏன் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம வந்து அவருக்கு விரோதமாக நம்ம ஏதாச்சும் ஒரு தூஷண வார்த்தை சொன்னா நமக்கு ஏன் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு பார்க்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 8 கூட வாசிங்க. பாருங்க, இங்க அவர் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்றாங்க. அவர் இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை குறித்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் கிறிஸ்தவ பத்தி தேவனுடைய வார்த்தையை நான் வந்து தியானிக்கிறேன். ஆனா என் மைண்ட்ல ஏற வைக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். நம்ம என்னதான் வாக்கியம் படிச்சாலும் கடைசியில அந்த உள்ள போய் சேர்க்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பாவத்தை வந்து உணர்த்துறது, இந்த எல்லாமே பண்றது யாரு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அதே போல எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15
கூட வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இன்றி அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்கள் கடினப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். பாருங்க, கோபம் மூட்டுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அவருடைய பொறுமையே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மோசையை வந்து இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்துல நடத்திட்டு வரும்போது மோசைக்கு விரோதமாக யெகோவா தேவனுக்கு விரோதமாக எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா முறுமுறுத்தாங்க, கோவப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட மக்களை வந்து கர்த்தர் வந்து கானான் தேசத்துல போக அலோவ் பண்ணல, அங்க வனாந்தரத்திலேயே மடியும்படி பண்ணாங்க. சோ அதான் அந்த மாதிரி அவர்களுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு கடினமா இருந்தது. நம்மளுடைய இருதயமோ அப்படி இல்லாம படுத்தாதீர்கள் அப்படின்ற எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 26 கூட வாசிக்கும் பொழுது, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சே கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்துட்டே அவரை விட்டு பின்வாங்கி போகும்போது அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 26. அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி பாருங்க, நம்மளுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவ அறிவுறதுக்கு முன்பாக நம்ம நிறைய பாவங்களை செஞ்சிருப்போம். விக்கிரகத்தை வணங்கியிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், பித்தலாட்டம் பண்ணியிருப்போம், கொலை செஞ்சிருப்போம், இன்னும் துரோகம் செஞ்சிருப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க, சத்தியம் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. நானும் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து சத்தியத்தை குறித்து எடுத்து போதிச்சிருப்பாங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது கர்த்தருடைய வேதத்தை நல்லா உற்று பார்த்த பின்பு, அவருடைய அன்பை ருசிச்சு பார்த்த பின்பு, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் எல்லா விஷயமும் தெரியும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வந்து கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். இப்போ என் மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவம் பண்ணணும்னு தோணுது, எனக்கு நல்லாவே தெரியுது அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சே பண்ணுவேன். ஏன்னா அதை வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் மனுஷங்களை பிரியப்படுத்துறேன், என்ன நானே வந்து பாத்தீங்கன்னா பூரிப்பாக்கிக்கிறேன் அந்த பாவத்தை நான் பண்ணும்போது. அதனால நான் பண்றேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி. அப்போ அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேற ஒரு பலியே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக பலியாடா மாறிட்டார். அப்போ நம்ம தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கு எந்த ஒரு பலி இல்லையே, அவ்வளவுதான், அந்த ஆத்மா நரகம் தான். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 6, 7 கூட வாசிச்சு முடிச்சுன்னா, ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 6, 7, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், துன்மார்க்கன் தன் வழியையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை புரிந்திருக்கிறார். பாருங்க, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் நம்ம தனிமையில இருக்கிறோமோ, தப்பான காரியங்களை பண்றதுக்கு பதிலா தவறான காரியங்களை யாருமே பார்க்கல, இந்த மாதிரி தவறான காரியங்களை பண்றதுக்கு பதிலா கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. நம்முடைய பாவங்களை கர்த்தர் இடத்துல அறிக்கையிடுங்க, மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அவரை குறிச்சு அறிக்கையிடுங்க. நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை புரிந்திருக்கு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன், நான் எல்லா விஷயத்திலும் உத்தமனா இருக்கேன் அப்படின்னா அது கர்த்தருக்கு நல்லா தெரியும். நாம ஏதோ வெளியே இருக்கிற மக்களுக்கு முன்பாக நம்ம வந்து ஒரு பெரிய யோக்கியனா நம்ம வந்து காமிச்சிக்கலாம், ஐயோ இவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படின்னு. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் நாம யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு. எந்த 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 நேரத்துல எப்படி எல்லாம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். யாருமே யோக்கியம் கிடையாது, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணிருக்கோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாவத்துக்கும் கர்த்தர் வந்து மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறார், ஒரே ஒரு பாவத்தை தவிர.
பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எந்த ஒரு தூஷணமும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியினர் இல்லாம நம்ம கிறிஸ்துக்குள்ளவே இருந்திருக்க மாட்டோம். அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து ஏற்றிருக்க முடியாது. நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்காது. நாம நம்மளுடைய பாவத்துக்காக பரிசுத்தாவியானவர் பிதாவாகிய தேவனிடத்துல ஜெபிக்கிறார், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி. அப்ப அவரை குறித்து நம்ம வந்து தப்பா பேசலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து யோசிச்சு நம்ம வந்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கு. ஞானமாக நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் கர்த்தரிடத்துல ஜெபத்தின் மூலியமா நம்ம வந்து பெற வேண்டியது அவசியமாக இருக்கு. பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.